வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 15 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மகாராஷ் மற்றும் தொல்சோளம் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நோக்ரம் மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. குல்லா மற்றும் பக்குபிலா எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்லோ மற்றும் சாங்சாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காரஸ், ஹஜோங், லக்கார், பாவாய், ரபா, மிகிர் மற்றும் சக்மா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பீஜாக், தோகா, ஹோலி மற்றும் ரக்தால் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி தேர்தல் முறை மற்றும் டிபிஎஸ்பி அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பிரதமரின் தகவல்களை ஜனாதிபதிக்கு வழங்குவது அப்படிங்கிற விஷயத்த சரத்து 78ல சொல்லியிருக்காங்க. கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவுடைய முதல் பெண் டிஜிபி. காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோவ் சிங் தலைமையில நடந்துச்சு. தயானந்த சரஸ்வதி சத்யார் தர்பன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சட்டா திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018. மிஷன் சாகர் 2020. ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021. ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. லெபனானின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜோசப் அவுன். பஞ்சாயத் சே பார்லிமெண்ட் 2.0 திட்டம் எந்த பழங்குடி தலைவரின் 150வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது? பிர்சா முண்டா. முதல் தேசிய இளைஞர் தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? 1984. எந்த மாநில அரசு பார்த் யோஜனாவை தொடங்கியது? மத்திய பிரதேசம். இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பகதூர் சிங் சாஹூ. ககன் நரங் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் செஃப் டி மிஷன். மோக்சின் நக்வி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர். சத்யபிரகாஷ் சங்குவான் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் 2024க்கான செஃப் டிமிஷன். காலிகேஷ் நாராயண சிங் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவர். தயா பிக்ரம் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவர். நீலக்கொடி சான்றிதழை பெற்ற கடற்கரை எது? அதாவது ப்ளூ பிளாக். ப்ளூ பிளாக் அப்படிங்கிறது சான்றிதழ், சர்வதேச அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் தான் நீலக்கொடி. ஸோ இந்த பீச்சஸ்க்குலாம் நீலக்கொடி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு பீச்ல வந்து எக்கனாமி, அதாவது என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்குதோ, அதை மெயின்டைன் பண்றாங்களோ அந்த பீச்சுக்கெல்லாம் நீலக்கொடி கிடைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா கேரளால கப்பாட் மற்றும் சால்னு சொல்லக்கூடிய 2 கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கிடைச்சிருக்கு. இந்த சான்றிதழை கொடுக்கக்கூடியது டென்மார்க் நாட்டுல 1985ல உருவான ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்தியால மொத்தம் 13 கடற்கரை பீச்சஸ்க்கு இந்த நீலக்கொடி சான்றிதழ் கிடைச்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ நம்ம இந்தியா 3வது இடத்துல இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல நம்ம 116வது இடத்தை பிடிச்சிருக்கோம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி அட்டவணையில் நம்ம 129. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 39. உலக திறமைகள் தரவரிசையில 58. உலகளாவிய பசி அட்டவணையில 105. உலகின் பொருளாதார சுதந்திரத்துல நம்ம 84. குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ்ல 176. காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடுல 10. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 85. அப்தாலி ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்தது? பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாடு ஷாகின் 3 ஏவுகணை, அபாபில் ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க. ஈரான் நாடு ஷாகித் 136B ட்ரோன், கேபர் ஏவுகணை, ஃபட்டா 2 ஏவுகணை. இந்திய விமானப்படை சமர் ஏவுகணை, துருக்கி கான் விமானம். அமெரிக்கா தாட். அப்புறம் இந்தியா வந்துட்டு INS அரிகாட்ல K4 சொல்லக்கூடிய ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சீமோர் சுரங்கப்பாதையை துவக்கியவர் யார்? ஸோ 6.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதையை நரேந்திர மோடி ரீசெண்டா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி ஹரியானால ஜோதிசர் அனுபவ கேந்திர அருங்காட்சியகம், மகாராஷ்டிரால பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகம், அப்புறம் டாடா விமான வளாகம் குஜராத்ல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. புதுதில்லியில 1வது போடோலாந்து மகோத்சவ்,
அப்புறம் ஹரியானால பீமா சக்கி யோஜனாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலக பொருளாதார நிலை மற்றும் வாய்ப்புகள் 2025 அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? ஐநா. ஐநா ரீசெண்டா இந்த உலக பொருளாதார நிலை மற்றும் வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த அறிக்கையில வந்துட்டு நம்ம இந்திய பொருளாதாரம் 2025 அதாவது இந்த வருஷத்துல 6.6% எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் சொல்லக்கூடிய அமைப்பு ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா 2019 அறிமுகமாச்சு. ராணுவ நர்சிங் சேவை 1926 அறிமுகமாச்சு. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது 2006 சங்கீத நாடக அகாடமியில அறிமுகமாச்சு. வின்ஃபால் சொல்லக்கூடிய வரி 2022 அறிமுகமாச்சு. மவுண்ட் செமேரு மற்றும் மவுண்ட் லெவோட்டோபி லக்கி இந்தோனேஷியா அமைஞ்சிருக்கு. மனித மெட்டான் நியூமோ வைரஸ் 2001 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலகின் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள தாவரம் எது? கிம்பி.